முல்லை பெரியாறு தொடர்பாக தமிழ்நாட்டின் கோரிக்கையை பரிசீலிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் முல்லை பெரியாறு அணை வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றனர். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு குறித்த முந்தைய தீர்ப்புகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு ராமகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராமகிருஷ்ணன், அந்த ஆணை தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது கேரளா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்கு இடையேயான முல்லை பெரியார் அணை விவகாரம் தொடர்பான வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு மட்டுமல்லாமல் கேரள அரசு மற்றும் கேரளாவை சார்ந்த வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பரா என்பவரும் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு தொடங்கிய உடனேயே வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பராவை பொறுத்தவரையில் முல்லை பெரியார் அணை பிரச்சனை என்பது பல ஆண்டுகளாக தீராத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது நீண்டு கொண்டே செல்கிறது. ஆனால் அணை பாதுகாப்பை பொறுத்தவரையில் இன்னும் அச்சமாகவே அந்த பகுதியில் உள்ள மக்கள் கருதுகிறார்கள். எனவே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து உடனடியாக ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரையில் முல்லை பெரியார் பாதுகாப்பு குறித்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் விரிவாக 2 தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறது. அதாவது இந்த வழக்கறிஞர் மேத்யூ நெடுமராவை பொறுத்தவரையில் நீங்கள் தொடர்ந்திருக்கின்ற இந்த வழக்கு என்பது போலியான மனுவாக இருக்கிறது. நீங்கள் முல்லை பெரியார் அணை விவகாரம் தொடர்பான அங்கிருக்கின்ற சூழ்நிலைகளை அதிகப்படுத்தி, அதாவது மிகைப்படுத்த வேண்டாம் என்று நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் முல்லை பெரியார் அணை தொடர்பாக ஏற்கனவே கடந்த முறை நாங்கள் விசாரணை செய்த போது முல்லை பெரியார் அணை பாதுகாப்பு குழு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட்டதா என்று மத்திய அரசு தரப்பில் ஆஜராயிருந்த வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் கடந்த மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்ட விவரங்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் எடுத்துக் கூறினார்கள். மேலும் கடந்த முறை நடைபெற்ற கூட்டத்தில் கேரளாவை பொறுத்தவரையில் முதலில் அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக அந்த பகுதியில் இருக்கின்ற மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் மீண்டும் கேரள அரசு என்பது அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. ஆனால் கேரள அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. நாங்கள் அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு குழு என்பது கேரள அரசுக்கு வேண்டுகோளை விடுத்திருக்கிறது என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கண்காணிப்பு குழு மற்றும் இரு மாநில அரசுகளினுடைய கூட்டம் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றால் மத்திய அரசு ஏன் முடிவெடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுப்பினார்கள். ஆனால் முதலில் பராமரிப்பு பணிகளுக்கு அனுமதி அளித்த கேரள அரசு பின்னர் மறுத்தது ஏன் என்பதற்கும் பதிலை அளித்தது. கேரள அரசு தொடர்ந்து இது போன்று முட்டுக்கட்டைகளை கொடுத்து வருகிறது என்று தமிழக அரசின் சார்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது.